போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, பஸ்ஸில் ஏற போகிறீங்க, பஸ் வந்துருச்சு, நீங்கள் முதல் ஆளாக ஏறிட்டீங்க. பஸ்ஸில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் மற்ற எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஒரு சீட் இருக்கிறது. உங்கள் பொருளை அதில் வச்சு அந்த இடத்த நீங்கள் காத்து வச்சிருக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. கேட்குறீங்களா நான் சொல்கிறத? இப்போ உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. யார் நிற்கிறது? இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. உங்கள் சீட்டு காலியாக இருக்குது. தூரமாக பிசாசு ஏறுறான். பஸ்ஸுக்குள்ளே ஏறி எல்லா இடத்தையும் பார்த்து இந்த காலியான இடத்தை பார்த்துட்டான். பார்த்துட்டு நேர வாரான். வரும்போது நீங்கள் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பீங்க? சொல்லுங்களேன். எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பீங்க? நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு? எப்படி இடம் கொடுக்காம இருப்பீங்க? பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. ஐயா இதில் உட்காருங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் உட்காந்துருவார். உங்களிடத்துல இடம் பிடிக்கணும்னு வந்தவன் வெறுமையாக திரும்பி போயிடுவான். ஏன்னா நம்ம ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துட்டோமே. ஆவியானவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? உன் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடு. உன் சிந்தனையில இயேசுவுக்கு இடம் கொடு. உன்னுடைய ஒவ்வொன்றில இயேசுவுக்கு இடம் கொடு. நீ இயேசுவுக்கு இடம் கொடுக்காம அதை காலியா வச்சிருக்கிறதுனால தான் ஒரு இடம் இருக்குது, ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிசாசு ஓடி 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 வாரா. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனசுல ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா ஏசப்பா இருக்கிற இடத்துக்குள்ள பிசாசு வர முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது. சூரியன் உதயமாய் இருக்கும் பொழுது இருள் வர முடியாது. சூரியன் மறையும் பொழுதுதான் இருள் வரும். ஏசப்பா உன் வாழ்க்கையில இருக்கும் பொழுது சாத்தான் வர முடியாது. சாத்தானுக்கு இடம் இருக்காது. சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பாவை நீ நிக்க வச்சுட்டு உன் இடத்தை காலியா வச்சிருக்கிறதுனால பிசாசு ஜாலியா ஓடி வரான். என் மகள், என் மகன், நம்மாளு அப்படி ஜாலியா ஓடி வரான் உட்காந்துடலாம்னு. ஆனா